ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க. புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய இந்த 2024ஆம் வருடத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய 4 ராசிக்காரங்க யார் யார் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் புது வருடமே பிறக்கவில்லை, அதுக்குள்ளே கவனமாக இருக்க சொல்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வது நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் இந்த பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். 2024ஆம் ஆண்டில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மேலும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. கிரகங்களின் மாற்றம் நிலைகள் காரணமாக பல ராசிக்காரர்களுக்கு ஒரு சில அறிகுறிகளின்படி வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்குங்க. மேலும் புத்தாண்டுல சுக்கிரன், புதன் மற்றும் கேது பல ராசிகளில் சஞ்சரிப்பாங்க. இதனால ஒரு சில ராசிக்காரர்கள் கொஞ்சம் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி எந்தெந்த ராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சுக்கிர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஆரம்பமாகக்கூடிய நாளிலேயே உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல குரு பகவானும், 5வது இடத்துல கேது பகவானும், 7வது இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையும், 8வது இடத்துல சூரியன் செவ்வாயும், 10ஆம் இடத்தில் சனி பகவானும், 11வது இடத்தில் ராகு என கிரகநிலைகள் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கோச்சார மாற்றங்களுடைய அடிப்படையிலும் இது உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் தரக்கூடிய வருடமாகவே அமைந்திருக்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் பொருளாதார நிலை கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டும். இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான பலன்களும் உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப இருக்குங்கிறதுனால தவறாமல் முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து எடுத்துட்டுருங்க. அலுவலக ரீதியாக பார்க்கையில் இந்த வருடம் உங்களது உழைப்புக்கு ஏற்ற உயர்வுகளானது கிடைக்குங்க. மேலும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ரிஷபராசி நேயர்களை செய்வதற்கு முன்பு பல முறை திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். மேலும் உங்களை தேடி வரக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் எண்ணி புலம்பாதீங்க. இடமாற்றம், பதவி மாற்றம் போன்றவையெல்லாம் ஏற்பட்டால் தவிர்க்காமல் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கோங்க. மேலும் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்கள் எல்லாம் செய்யாமல் ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளங்களானது சேரும். என்னதான் 2024ஆம் ஆண்டு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை ரிஷபராசிக்காரங்க அடைஞ்சாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். அடுத்ததாக 2024ஆம் ஆண்டில் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் 2வதாக நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசி தாங்க. சூரிய பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல குரு பகவானும், 2வது இடத்துல கேது பகவானும், 4வது இடத்துல புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் ஏற்படுதுங்க. இதைத் தொடர்ந்து 5வது இடத்துல சூரியன் செவ்வாயும், 7ஆம் இடத்தில் சனியும், 8ஆம் இடத்தில் ராகு என அமைப்புகள் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த ஆண்டில் நிகழ இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களுடைய அடிப்படையிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் உங்களை தேடி நிறைய தடைகளானது ஏற்படுங்க. இப்படி எவ்வளவு தடைகளானது வந்தாலுமே கூட உங்களது முழு முயற்சிகளால் அனைத்தையுமே முறியடிப்பீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது திறமைக்கு உரியவர்களால் உணரப்படக்கூடிய அதே சமயம் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் கூட போகலாம். அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க. பதவி, இடமாற்றம், உயர்வுகளானது உங்களுக்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதப்படலாம். அதனால் அது போன்ற விஷயங்களையெல்லாம் பொருட்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படின்றத யோசிங்க. மேலும் இந்த வருடம் திட்டமிட்டு நேரம் தவறாமல் உழைத்தீங்க அப்படின்னா உங்களது உழைப்புக்கு ஏற்ற உயர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். மேலும் இந்த வருடம் உயர் அதிகாரிகளுடைய வீண் தாக்கங்கள் எல்லாம் ஏற்படும். அவற்றையெல்லாம் தவிர்த்துக்கோங்க.
சொல்லப்போனால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே வந்து தலையிடாதீங்க. சக ஊழியர்கள் முன்பு கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மேலும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது. மேலும் இந்த வருடம் முழுவதுமே காக்கும் கடவுளான துர்க்கை அம்மனுடைய அருளானது உங்களுக்கு வேண்டும். அதனால் நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க. உங்களது வாழ்க்கை அனைத்தும் நல்லபடியாகவே அமையும். 2024ஆம் ஆண்டு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தாங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல குரு பகவானும் 11ஆம் இடத்துல கேது பகவானும் உங்களது ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் சனி 5ஆம் இடத்தில் ராகு என்ற கோச்சார அமைப்புகள் அனைத்துமே வந்து காணப்படுது. இந்த அமைப்பினால் இந்த ஆண்டில் அமையக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்பினாலும் உங்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தாங்க அமைஞ்சிருக்கு. ஆனாலுமே கூட அதே சமயம் பொறுப்பு உணர்வு மிக மிக ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அலுவலகத்தில் உங்களுக்கான தலைகணத்தெல்லாம் தவிர்த்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா முன்னுக்கு வர முடியும். மேலும் எதிர்பாராத இடமாற்றம் வந்தது அப்படின்னா அதையெல்லாம் தவிர்க்காமல் நீங்கள் ஏற்றுக்கோங்க. இடமாற்றத்தை எல்லாம் தவிர்க்க வேண்டாம். மேலும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போன்ற பயண வாய்ப்புகள் கூட அமையுங்க. மேலும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய ரகசியங்களை மற்றவங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்காதீங்க. இந்த வருடம் முழுக்க முழுக்க சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம். உத்தியோகத்தில் ரொம்பவே கர்வத்தோடு இருப்பதை வந்து தவிர்த்துக்கோங்க. ஆனாலுமே கூட நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் இந்த வருடம் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. புதிதாக பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகளானது சரிவர அமைந்திருப்பதால் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடும் யோசித்தும் செயல்பட்டால் விருச்சிகராசி நேயர்கள் நீங்கள் என்ன இலக்கை நோக்கி இந்த ஆண்டில் பயணிக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அடைய முடியும். 2024ஆம் ஆண்டில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் 4ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல குரு பகவானும் 8வது இடத்துல கேது பகவானும் 10வது இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கையும் 11வது இடத்துல சூரியன் செவ்வாயும் உங்களுடைய ஜென்ம ராசியான கும்பத்தில் சனி பகவானும் 2ஆம் இடத்துல ராகு பகவானும் அமைஞ்சிருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளானது கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் உன்னதத்தையும் நல்ல ஒரு உயர்வுகளையும் தரக்கூடியதாகவே காணப்படுங்க. ஆனால் அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் மேலதிகாரிகளால் நிறைய பாராட்டுகளானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான மேன்மைகளையும் இந்த வருடத்தில் நிச்சயமாக உங்களால் பெற முடியும். அதே சமயம் உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய விஷயங்கள்ல எல்லாம் எதிலையும் நீங்கள் தலையிடாதீங்க. சொல்லப்போனால் யாரையுமே நீங்கள் புண்படுத்தக்கூடிய வகையில் பேசுவதை வந்து தவிர்த்துக்கோங்க. அது உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து செல்வது இந்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேலும் புதிதாக செய்யக்கூடிய எந்த ஒரு பணிகளாக இருந்தாலுமே கூட தாமதமானாலும் கூட பொறுமையாக நிறைய யோசித்து செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு செயலின் மூலமாக தான் உங்களுக்கு பெருமைகளானது கிடைக்குங்க. அதே நேரம் இந்த வருடம் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பொழுது ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லை வகுத்து பழகுவது ரொம்பவே சிறப்பானதாகவே காணப்படுதுங்க. மேலும் நட்பு விவகாரங்களில் விஷயத்துல எல்லாம் ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தொழில் விஷயங்களை எல்லாம் ரொம்பவே யோசித்து நீங்கள் செயல்படுத்த வேண்டும். மேலும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளானது மற்றவர்களுடைய மனதை வந்து புண்படுத்தலாம். அதனால் மற்றவர்களுடைய நிலை அறிந்து பேச கற்றுக்கோங்க. மேலும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைவதற்கு ஏழுமலையான வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த 4 ராசிக்காரர்களுமே 2024ஆம் ஆண்டில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பதிவின் மூலமாக 2024ஆம் ஆண்டில் கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசிகள்லாம் யார் யார் அப்படின்றத தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த 4 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செஞ்சுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்களானது தினம்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.